வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு 500 வாட்ஸ் பவரில் ஒரு பவர் ஆம்பிளிஃபையர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அந்த போர்டு, இந்த போர்டு இருக்குது. கூடவே இது வந்து பவர் சப்ளை, டூயல் பவர் சப்ளை, 40 வோல்ட் கிரவுண்டு, 40 வோல்ட் மைனஸ். ஸோ 40 ப்ளஸ்ஸு கிரவுண்டு, 40 மைனஸ், டூயல் பவர் சப்ளை. நாம் இந்த போர்டு கொடுக்குற வோல்ட் வந்து 12 வோல்ட் டிசி. 12 வோல்ட் டிசி இந்த சர்க்கியூட் மூலிமா டூயல் பவர் சப்ளை கன்வெர்ட் ஆகுது. டூயல் பவர் சப்ளை கன்வெர்ட் ஆகிறதுனால டூயல் பவர் சப்ளை ஆப்ரேட் ஆகக்கூடிய டிரான்சிஸ்டர் பேஸ்டு பவர் ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரி, மாஸ்பெட் ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரி, கிளாஸ் டி ஆம்பிளிஃபையராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த பவர் சப்ளை கண்டிப்பாக தேவை. இந்த பவர் சப்ளை இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல குவாலிட்டி அவுட்புட் கொடுக்க முடியும். ஓகே, வோல்ட்டு என்ன ரெக்குயர்மெண்ட் வோல்ட் இருக்கோ அந்த வோல்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த ட்ரைவ் போர்டு வந்து சஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணும். வோல்ட்டு இன்ட்டு ஆம்பியர், அதுதான் பவர் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஓகேவா? இப்போது இந்த போர்டு இருக்குது. இப்போ இந்த போர்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போர்டு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். போர்டு பாருங்கள், இந்த போர்டில் வந்து இது ஒரு டொராய்டல் காயில், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இல்லையா? முக்கியமான அந்த ஒரு காயில், ஒரு ஃபில்டர். அது இந்த இடத்துல 2 கெப்பாசிட்டர், இந்த இடத்துல 2 கெப்பாசிட்டர், இந்த இடத்துல 3 கெப்பாசிட்டர் இருக்குது. நான் போலார் இருக்குது. இந்த இடத்துல 3 ஐசி இருக்குது. இதில் IR2153 இதான் மெயின். இந்த ஐசி சுவிட்சிங், இந்த ஐசியில் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத வீடியோ நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போர்டை பற்றிய டீட்டெயில்ஸ். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ளஸ் டெர்மினல், இது மைனஸ் டெர்மினல். ஒரு டூயல் பவர் சப்ளைலேருந்து ப்ளஸ் வோல்ட் இங்கே கொடுக்கணும். நியர்லி 40 வோல்ட் அல்லது 50 வோல்ட் கொடுக்கலாம். இங்கே மைனஸ். இது வந்து கிரவுண்ட் பின், இதுவும் கிரவுண்டு, இதுவும் கிரவுண்டு. இது ஸ்பீக்கரோட ப்ளஸ். நம்ம ஸ்பீக்கரோ, ஊஃபரோ, சப்வூஃபரோ எது வேணாலும் ஆட் பண்ணலாம் இந்த கிளாஸ் டி போர்டில். கிளாஸ் டி பற்றி உங்களுக்கு தெரியும். நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். கரண்ட் டேக்கன் கம்மி, ஹீட் இஷ்யூ இருக்காது, ஹம் நாய்ஸ் எதுவுமே இருக்காது. பெர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நமக்கு அதான தேவை. சப்பில் எப்படி இருக்கணும் அவுட்புட்டு? சப்போட அவுட்புட்டு தான் ஒட்டுமொத்த டோட்டல் சிஸ்டத்தையே மெருகூட்டும். சப்போட அவுட்புட்டு தான் நம்ம செய்யக்கூடிய ஆம்பிளிஃபையரு நல்லா இருக்குது அப்படின்னு கஸ்டமர் சொல்கிற அளவுக்கு வரணும் அப்படின்னா அந்த சப்போட லெவல் நல்லா இருக்கணும். நாம் பார்த்து கண்ட்ரோலில் கூட்டலாம், குறைச்சிக்கலாம். பட் அவங்க எதிர்பார்க்குற அந்த பஞ்ச் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி போர்டு தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போது இந்த போர்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். எப்படி ஒர்க் பண்ண போகுதுன்னு சொல்லி. எப்போது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை போர்டு. இந்த பவர் சப்ளை போர்டு மூலிமா என்ன பண்ணுறோம், 40 ப்ளஸ்ஸு கிரவுண்டு, 40 மைனஸ் போர்டு இதுக்கு பண்ண போகிறோம். இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சுவிட்சு கனெக்ஷன் இருக்குது. இந்த இடத்துல அதாவது ஒரு டயோடு இருக்கும். இந்த இடத்துல டயோடு இருக்கும். இந்த டயோடு ஏனோடுக்கு நம்ம பாசிட்டிவ் வோல்ட் கொடுக்கணும். கேத்தர் வழியே வெளியே வரும். பொலாரிட்டி மாற்றி கொடுத்தாலும் எந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பிளாக்கிங் டயோடு கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிளாக்கிங் டயோடை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், கனெக்ஷன் கொடுக்கணும். இது மைனஸ் வந்து இந்த கெப்பாசிட்டர் இருக்குல்லையே, அந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸ் மைனஸ் தான் சப்ளைன்னு வச்சுக்கோங்களேன். மைனஸ் இங்கே ஒயர், ப்ளஸ் இங்கே கொடுக்கணும். இல்லையா அந்த டயலில் கொடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக சர்க்கியூட்டுக்குள்ளே போயிடும். இந்த இடத்துல ஒரு ஜம்பர் இருக்குது. ஜம்பர் வழியாக போகும். உங்களுக்கு சர்க்கியூட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். இதுவும் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவர் சப்ளை, டிரைவ் டூயல் பவர் சப்ளை. உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட வரக்கூடிய எல்லா ஹெவி அவுட்புட் வரக்கூடிய எல்லா ஆம்பிளிஃபையருமே இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இது ரெண்டையும் இணைச்சி நம்ம என்ன பண்ணலாம், இப்போது வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூட ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பிளாக் டயக்ராம். 500 வாட்ஸ் சப்வூஃபருக்கான பிளாக் டயக்ராம். இது 4 ohms 12 inch சப்பு. இந்த இடத்துல வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்து சிக்னல் இன்புட் வந்து நம்ம ப்ளூடூத் மாடல் வந்து இன்புட் கொடுக்குறோம். எனி அதர் சோர்ஸ் இதில் கொடுக்குறோம். தென் இது வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கு. இந்த வால்யூம் கண்ட்ரோலில் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்.
ஒருவேளை கண்ட்ரோல் வந்து கூடும்போது குறைஞ்சாவோ குறைஞ்சும்போது கூடுனாவோ நீங்கள் பொலாரிட்டி மாற்றி கொடுத்துக்கலாம். இதுதான் அந்த போர்டு. அந்த போர்டில் வரக்கூடிய இதை நான் டெர்மினல் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸு, ஸ்பீக்கர் மைனஸ், தட் மீன்ஸ் கிரவுண்டு. ஓகேவா? இது வந்து ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸு, இது ஸ்பீக்கர் மைனஸ். ஓகேவா? அதாவது இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். பொலாரிட்டி பார்த்து கரெக்டாக கொடுங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த இடத்துல ஒரு பேட்ரி கொடுத்துருக்கோம். 12 வோல்ட் 100 ஆம்பியர் கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு டெமோ பண்ணுறது ஜஸ்ட் ஒரு 7 ஆம்பியர் ஒரு பேட்ரி வச்சு தான். ஒரு டெமோ தானே, ஒர்க் பண்ணதா இல்லையான்னு பார்க்குறோம், அவ்வளோதான். நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது, ஏன்னா பெரும்பாலும் இந்த சர்க்யூட் வந்து லாரியில், பஸ்ஸில், ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸில் எல்லாமே யார் நல்ல சப்பு குவாலிட்டி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பெஸ்ட் வே டு அப்ரோச். ஓகே, அப்போ இந்த இடத்துல 12 வோல்ட் பேட்டரி சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே இந்த டிசி டு டிசி கன்வெர்ட்டர் இதுக்குள்ளே போனோன்னே இந்த 12 வோல்ட் என்ன ஆகுது, உங்களுக்கு 40 ப்ளஸ் 40 மைனஸ் டூயல் பவர் சப்ளையாக மாற்றி கொடுக்குறது என்னுடைய வேலை. மைனஸ் வோல்ட் இங்கே வந்துடும், ப்ளஸ் வோல்ட் இங்கே வந்துடும், காமன் கிரவுண்ட் இங்கே வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் ஒரு ஊஃபர் ஆர் ஸ்பீக்கர் ஆட் பண்ணோன்னே நல்ல குவாலிட்டியான அவுட்புட் வரும். ஓகே, இப்போது நாம் ஒரு ப்ராக்டிக்கல் இது பார்க்கலாம். இப்போ தியரிட்டிக்கலாக பார்த்துருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் ஆல் எஸ்எம்பிஎஸ். எல்லா கோர்ஸுமே ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கோர்ஸுமே முக்கியம். ஒவ்வொரு கோர்ஸும் இண்டிவிஜுவல் கோர்ஸ். உங்களுக்கு எந்த கோர்ஸ் விருப்பமோ அந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராப்பரான வே சப்ஜெக்ட் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இந்த எலக்ட்ரானிக்ஸு ஹார்ட்வேர் பேஸ்டாக தான் இருக்கும். இந்த எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் பேஸில் இருக்கக்கூடிய சர்வீஸ் தான் டெவலப்பாக இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு 10 ப்ராடக்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் இருக்குது. அதனால் வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் தேவை. அது ஏன் நீங்களும் ஒருத்தராக இருக்கக்கூடாது? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் காமிக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வரும். சரி, ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியுது. இது வந்து டிசி டு டிசி கன்வெர்ட்டர். இந்த போர்டு பேக் சைடில் திருப்பி வச்சுருக்கேன் உங்களுக்கு. இதான் வந்து ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு. இது ஒரு ப்ளூடூத் கிட்டு. ப்ளூடூத் கிட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கண்ட்ரோல் இருக்குது. ஓகே, ரொம்ப சிம்பிள். கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ளூடூத் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். குவாலிட்டி ரிலீஸ் பண்ணுறேன். பாஸ் வால்யூம் ஃபுல்லாக குறைச்சிட்டேன். ஹம், நாய்ஸ், டிஸ்டார்ஷன் எதுவுமே இல்லை. நல்ல குவாலிட்டி. ஓகே, ஸோ எப்படி இருக்குது? பெர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்குது. எந்த ஹம் நாய்ஸ் இல்லை. ஒயரிங்கெல்லாம் ஓப்பனில் ஃப்ரீயாக தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு காம்பேக்டாக டிசைன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம வீட்டுக்கு ஹோமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். யார் வச்சுருக்காங்க? ஒரு சப்பு, டபுள் மேக்னெட் இருக்கக்கூடியது, 10 இன்ச்சு, 12 இன்ச்சு எல்லாம் ஈஸியாக ட்ரைவ் ஆகும். பக்காவாக ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். உங்களுக்கு 12 வோல்ட் பேட்ரி சோர்ஸ் இருந்தால் போதும். நான் காமிச்சிருக்கிறது 12 வோல்ட் 7 ஆம்பியர் பேட்ரி பர் டெமான்ஸ்ட்ரேஷன். நீங்கள் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணும்போது 40 ஆம்பியர் அண்ட் எபோவ் 100 ஆம்பியர். அப்போ தான் லாங் டைம் அது டூரேஷன் அது வந்து ஒர்க் பண்ணும். ஓகேவா? ஸோ 1 செகண்ட் மறுபடியும் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, ப்ளூடூத். ஸோ நீங்களும் அசம்பிள் பண்ணி பாருங்கள். அசம்பிள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லாஸ்ட் கிளாஸில் ரொம்ப முக்கியமான வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட ஒரு டூயல் பவர் சப்ளை வேணும் அப்படின்னா அந்த டூயல் பவர் சப்ளைக்கு நம்ம இந்த மாதிரி போர்டு யூஸ் பண்ணாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 12012 டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி அல்லது 24024 டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி நமக்கு வேண்டிய டூயல் அவுட்புட் வரக்கூடிய பவர் சப்ளை எப்படி கிரியேட் பண்ணலாம், மேக் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ கொடுத்துருக்கேன். ஒன்று தியரிட்டிக்கல்,
இன்னொன்று வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு டெமோ பண்ணி காமிச்சிருக்கேன். அதில் 70 வோல்ட்ஸ் ப்ளஸ்ஸு கிரவுண்டு 70 வோல்ட் மைனஸ் வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 90 வோல்ட் அண்ட் அபோவ் வரும். ஓகேவா? இதுதான் அதனுடைய சர்க்யூட் டயக்ராம் பற்றி கொடுத்துருக்கேன். ப்ராக்டிக்கல் டெமோவும் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.